செம்மையா இருந்துச்சு. எஸ்கேயோட நியூ அவதார பார்த்திருக்கோம். நடிக்காத ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Hi, my name is Shakina from Malaysia Sivakarthikeyan Fan Club in Malaysia here. So இப்பதான் வந்து first day first show முடிச்சிட்டு வந்தோம். செம்மையா இருந்துச்சு. ஸோ என்னன்னா எஸ்கேயோட நியூ அவதார பார்த்திருக்கோம். நடிக்காத ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. really inspiring to see. செம்மையா பண்ணியிருந்தாரு. நீங்க போய் பார்க்கணும். ஏஆர் முருகதாஸ் சார் வந்து ஒரு கம்பேக்கா வந்து இந்த படம் நான் பார்க்குறேன். ரொம்ப லைக் ஆக்ஷன் பேக்கா இருந்துச்சு. ஆனா அதுலயும் ஒரு லவ் ஸ்டோரிஸ் இருந்துச்சு. ஸோ அனில் பிஜிஎம் பிச்சு எடுத்துட்டாரு. ஸோ வில்லனுக்கும் சரி ஹீரோக்கும் சரி அதுக்கு லவ் மூட்க்கும் சரி பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே கரெக்டா பிளான் பண்ணியிருக்காரு. விஷுவல் வந்து செம்மையா இருந்துச்சுங்க. நீங்க பார்க்கணும். ஆக்ஷன்ஸும் சரி கெவின் செம்மையா பண்ணியிருந்தாரு. ஆக்ஷன் பேக்கா இருந்துச்சு. விஜய் கூட வந்து எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் அப்படியே வந்து ஆல் த எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணியிருக்காரு. டிசைட் ஆக்ஷன் லவ் மூவி லவ் ஸ்டோரியோட இது இருந்துச்சு. ருக்மிணி கூட கெமிஸ்ட்ரி வந்து செம்மையா இருந்துச்சு. அமரன் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லவ் ஸ்டோரினா இந்த படத்துல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லவ் ஸ்டோரி இருக்கு. விச் இஸ் ஐ திங்க் யூ எக்ஸைட் ஆல் ஆடியன்ஸ் ஆல்சோ. ஏஆர் முருகதாஸ்க்கு வந்து ஒரு கம்பேக்கா இது வந்து நான் பாக்குறேன். ஏன்னா ஃபியூ மூவிஸ் வந்து சரியா போலனாலும் பிஃபோர் திஸ் இது பாலிவுட்க்கு வந்து ஏஆர் முருகதாஸ் இருக்கு சரியான கம்பேக் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் வந்து தேட்டர்ல போய் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். எஸ்கே ஃபேன்ஸ் we love it. We love you SK. We love your performance. நல்லா இருக்கு. லாக் இல்லாம இருக்கு. இன்டர்வல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓகே, சிவகார்த்திகேயன் அவங்களோட அவரு நேச்சுரலா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. இப்போ செகண்ட் ஹாஃப் தான் வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்றோம். ஏஆர் முருகதாஸ்க்கு இது ஒரு கம்பேக் ஃபிலிமா? கண்டிப்பா செகண்ட் ஹாஃப் ரொம்ப வெயிட் பண்றோம் நாங்க. நல்லா இருக்கு படம். லாக் இல்லாம இருக்கு. ஓகே, எல்லாரும் இந்த துப்பாக்கி அளவுக்கு படம் இருக்கா அப்படிங்கறத எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. நல்லா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் ஃபுல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன். எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்? சூப்பரா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்தா படம் சூப்பரா இருக்கும். ஏஆர் முருகதாஸ்க்கு இது ஒரு கம்பேக் ஃபிலிமா? கண்டிப்பா துப்பாக்கி அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா இருக்கு. படம் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இன்டர்வெல்ல உங்களுக்கு ஒரு ஷாக் இருக்கும். சிவகார்த்திகேயனோட இது நல்லா இருக்குது. காமெடிஸ் நல்லா இருக்குது. சீன்ஸு பக்காவாக பண்ணியிருக்காங்க. வில்லனோட கேரக்டர் பக்காவாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு படம். ஆனால் இன்டர்வல் சூப்பராக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் சூப்பர். அன்யூத் சாங் சூப்பராக இருந்துச்சு. ஏஆர் முருகதாஸ்க்கு இது ஒரு கம்பேக் ஃபிலிமா அமையும்? செம்மையாக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல எப்படி இருந்துச்சு? ஆக்ஷன் செம்மையாக இருந்துச்சு. முருகதாஸ் வராமலே இருந்திருக்கலாம். வராமல் இருந்ததுன்னா ஒரு 300 ரூபா மிச்சமாயிருக்கும். வேஸ்ட்டு. ஏன் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு உங்களுக்கு படம்? நல்லா இல்லை. ஒரு ஆர்கானிக்காகவே இல்லை. நல்லா இல்லை இல்லை, எதனால? ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் நல்லா இல்லை. எதுவுமே நல்லா இல்லை மேடம். ஆர்கானிக்காகவே இல்லை. கதை போர் அடிக்குது. எஸ்கேக்கு இந்த கேரக்டர் சூட் ஆகலையா இல்லை எப்படி இருக்கு? சூட் ஆகல. கதை நல்லா இல்லை மேடம். கதையே இல்லை மேடம் படத்தில். ஒரு ஆர்கானிக்காகவே இல்லை. எதுவுமே வந்து எல்லாம் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு நான் போர் அடிக்கும். துப்பாக்கி அளவுக்கு இந்த படம் இருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷன்? துப்பாக்கிலாம் எங்கேயோ இருக்குது மேடம். அது கூடலாம் சுத்தமாக கம்பேரே பண்ணாதீங்க. வேஸ்ட். துப்பாக்கியில் ஒரு கதை இருந்தது மேடம். இதில் கதையே கிடையாது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக போகுதுன்னு பார்க்கணும் சொல்ல முடியாது. இது ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. ஒரு நார்மலான கதை தான். துப்பாக்கி அளவுலாம் கிடையாது. ஆக்ஷன் சீன் கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடி படம் அந்தளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை. செகண்ட் ஹாஃப் ஆச்சு எப்படின்னு பார்ப்போம். மேபி ஏஆர் முருகதாஸ் அண்ட் எஸ்கே அவங்களோட காம்போ இதில் எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த வரைக்கும்? இப்போது சரியாக எடுக்க மாட்டேன்ற படம். அவர் தர்பா இருக்கட்டும், சிக்கந்தர் ஆகட்டும், இப்போ இந்த படம் கொஞ்சம் என்னன்னு தெரியல. ஒரு கதை படம் எடுக்கல. ஃபர்ஸ்ட்லாம் எடுத்தார். இப்போல்லாம் அந்தளவுக்கு எடுக்க மாட்டேன்ற படத்தை. அவர் நார்மலாக தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? நல்லா சூப்பராக இருக்குது படம். எக்ஸ்பெக்ட் பண்ணது நல்லா இருக்குது. இன்டர்வல் பிளாக் நல்லா சூப்பராக இருக்குது. நான் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. துப்பாக்கி விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜானலில் இருக்குது. கிளைமேக்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த துப்பாக்கியோட வில்லன்லாம் இங்கே பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நல்லாவே இருக்குது படம் பார்க்கறதுக்கு. ஸோ கிளைமேக்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏஆர் முருகதாஸ்க்கு இது ஒரு கம்பேக் ஃபிலிமா அமையும்? கண்டிப்பாக ஷோர். கண்டிப்பாக அமையும். நல்லாவும் இருக்குது. இன்டர்வல் நல்லா இருக்குது கொஞ்சம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது பார்க்க? செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஃபைட்டிங், லவ் சீன் எல்லாம் செம்மையாக இருக்குது. எஸ்கேயோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் எப்படி இருந்தது? வேறு லெவலில் இருக்குது.
நல்லா தான் இருக்கு. அந்த அண்ணா எப்பவுமே எஸ்கே அண்ணா எப்பவுமே சூப்பராக தான் பண்ணுவார். எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா இல்லை அப்படின்ட்டு. அவரோட வந்து பெர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்காரு, அவ்வளோதான். அவருக்கு வந்து கிளாப் பண்ணணும், சூப்பராக தான் பண்ணுவார். எஸ்கே அண்ணா சூப்பர். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி சூப்பராக தான் மேம் இருக்குது. எதுவுமே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாது, சூப்பராக தான் இருக்குது. காமெடி இருக்கா படத்தில்? இருக்கு. அவர் தான் காமெடியே. ஃபர்ஸ்ட் ஆஃப் பரவாயில்லைங்க, அந்த ரியாலிட்டி மாதிரி இல்லை. முருகதாஸ் கிட்ட கொஞ்சம் எதிர்பார்த்தோம். இந்த ஒரு சின்ன ஸ்கூல் பையனை வச்சு எல்லாம் ஒரு 5-6 ஸ்னைப்பர்ஸ்லாம் கூப்பிட்டதெல்லாம் கொஞ்சம் ரியாலிட்டியே தெரில. வேறு இதில் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 minutes நல்லா போச்சு. அதே மாதிரி வேறு இதில் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. நல்லா இருக்கு படம் ஓரளவுக்கு. எஸ்கேவோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது பார்க்க? இப்போதைக்கு 2 ஃபைட் சீன் தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு மேலே தான் தெரிய வரும். முருகதாஸ் கிட்ட எதிர்பார்த்து வேறு, கொடுத்தது வேறு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும், செகண்ட் ஹாஃப் தான் எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் என்ன. ஆக்சுவலி துப்பாக்கி அளவுக்கு இருக்குன்ற ஒரு இல்லை அப்படி இல்லை, துப்பாக்கி அளவுக்கு படம் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஷோ காட்சி நல்லா தான் நடிக்கிறாரு. லவ் ஃபியர் தான் மஜா தான் இருந்தது. கடைசி வரைக்கும் இருப்பார்னு நினச்சோம். அவரும் சுத்துறாரு. நல்லா தான் இருந்தது படம். செம்மையாக இருக்கா. எஸ்கே நல்லா நடிச்சிருக்காரு. இப்போ இன்டர்வல் சீன் வந்து செம்மையாக இருக்குது படத்தில். யார் டேஞ்சர் சொன்னார் நயர் முருகதாஸ். துப்பாக்கி இடி பிடிச்சி இன்னும் இறுக்கி தான் பிடிச்சிருக்காரு அவர். அனிருத்த பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு. ருக்குமணி வந்து பாருங்க செம்மையாக இருக்காங்க படத்தில். துப்பாக்கி படம் அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு இருந்தது. இருக்கு, நிறையவே இருக்குது. இன்டர்வல் சீனாக பயங்கரமாக எடுத்து வச்சிருக்காரு ஏஆர் முருகதாஸ். எஸ்கே செம்மையாக நடிச்சிருக்காரு படத்தில். ஏஆர் முருகதாஸ் எஸ்கேவை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. கரெக்டாக வந்திருக்காரு. ஒரு கேமியோ வந்திருக்காரு. செம்மையாக இருக்குது ஏஆர் முருகதாஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த வரைக்குமே நல்லா இருக்குது. சிவகார்த்திகேயன் நடிப்பிங் வேறு லெவலில் இருக்குது. எஸ்கே முருகதாஸோட காம்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கா? கண்டிப்பாக மேம். இன்னும் செகண்ட் ஹாஃப் பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக துப்பாக்கி அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா படத்துக்கு முன்னாடி? ஆக்சுவலாக நான் தளபதி ஃபேன் தான். பட் எனக்கு தெரிஞ்ச படம் நல்லா இருக்குது. ஒர்த்து தான், பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் இப்போ நல்லா இருக்குது. இப்போதைக்கு லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? சூப்பர்க்கா, வேற லெவல்க்கா, சூப்பர்க்கா. எஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் எப்படி இருக்கு? அக்கா எல்லாமே பக்காவா இருக்குக்கா. எஸ்கேலாம் வேற லெவலுக்கு. அவராங்க அடுத்த கிங்கே. ஏஆர் முருகதாஸ் வந்து எஸ்கேவை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா அந்த படம்? அவரோட சைல்டிஷ்னஸ் அப்படியே படத்தில் வச்சிருக்காங்கக்கா. ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல இன்ட்ரோலாம் பிளாக்லாம் செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. காமெடிலாம் இருக்க படத்தில்? எஸ்கேவே காமெடி தான். அவரோட கேரக்டர் அப்படியே தான் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதனால அவர் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மராக மாறுவார். அவரோட சைல்டிஷ்னஸ் அவர் க்யூட்டாக பண்ணுவார். அது ஃபுல்லாக தான் படமே. ஓகே, ஃபைனலி துப்பாக்கி அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு படத்துக்கு. இன்னும் பார்த்துட்டாங்க தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இன்டர்வல் பிளாக் செம்மையாக இருந்துக்குக்கா. ஐ ஆம் வெயிட்டிங் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்குக்கா, படம் நல்லா இருக்குக்கா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்போ போகுது, லவ் ஸ்டோரியாக போகுது. செகண்ட் ஹாஃப் என்னன்னு பார்க்கலாம். இன்னும் கண்டென்ட் வரல. கண்டென்ட் வந்த பிறகு சொல்லுவோம். ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஆக்ஷன் சீன்லாம் சூப்பராக இருக்குது. சிவகார்த்திகேயன் சூப்பராக எடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே இது வரைக்கும் நல்லா போகுது, எதுவும் லேக் இல்லை. ஓகே, ஏஆர் முருகதாஸ்க்கு இது ஒரு கம்பேக் ஃபிலிமா அமையுமா? ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ஃபைனலாக பார்த்தா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. இப்போ பார்த்த வரைக்கும் துப்பாக்கி அளவுக்கு இருக்கா? அந்த படம் சூப்பராக இருக்குக்கா. இன்டர்மிஷன்லாம் துப்பாக்கி அளவுக்கு இருக்குது. நல்லா எடுத்திருக்காங்க. ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் தான். இப்போதைக்கு பாதி முடிஞ்சிருக்கு. நல்லா தான் படம் போயிட்டு இருக்கு. எஸ்கே முருகதாஸோட காம்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 3 படத்தோட நல்லா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டர் காம்போவாக தான் ஒர்க் ஆயிருக்கு. அவர் எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, துப்பாக்கி அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இன்டர்மிஷன் துப்பாக்கி அளவுக்கு இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக தான் இருக்கு. எப்படி இருக்கு? இது வரைக்கும் சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே வெயிட் பண்ணிடுறோம். ஓகே, எஸ்கேவோட ஆக்டிங்லாம் செம்மையாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது, எல்லாமே இருக்குது. துப்பாக்கி அளவுக்கு படம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் இதுக்கும் கம்பேர் வேணாம்னு நினைக்கிறேன். ஏஆர் முருகதாஸ்க்கு இது ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.